செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற இவனர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உண்ணாத பாதத்திலே பிறந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே இந்த வருட ஆரம்பத்திலே குருபான் இருக்கிறார். அதுவும் முக்கியமாக இந்த வருடம் 14/1/2025 வரை, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி வரை, அதாவது தமிழ் வருடத்தில் பிறந்தால் சித்திரை மாதம் முடிய உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபான் இருக்கிறார். அதுவரை குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் இந்த வருடம் தொழில் துறையில் விருத்தி ஏற்படும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். அது முக்கியமாக மே மாதம் 18ஆம் தேதி வரை கேது பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது அதிகமான பண வரவு இருக்கிறது. ஆகவே சந்தோஷமும் இருக்கிறது. பழைய பாக்கியங்கள் வசூலாகும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில் விருத்தி இருக்கிறது. முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் இந்த வருடம் ஆரம்பத்திலே ராகு பகவான் இருப்பது தொழில் துறை காரணமாக அலைச்சல் ஏற்படும். இந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராது என்று இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமண அமைப்பை பார்க்கும்போது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு குருபலம் உள்ள காலம் என்பது இந்த வருட ஆரம்பத்திலேயே, அதாவது 1/1/2025 முதல் 14/5/2025 வரை குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்திலே நீங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யலாம். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்தால் அதுவும் நடக்கும். புதிய வாகனங்களை வாங்கலாம். உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. அதுவும் இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி வரை அந்த திருஷ்டி இருக்கிறது. ஆகவே இந்த திருஷ்டி உள்ள காலங்களில் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னால், அதாவது அதை அட்வான்ஸாகவே சொன்னால் அதில் தடைகள் ஏற்படும். ஒரு காரியம் முடிந்த பிறகு அதை நீங்கள் வெளியே சொல்லலாம். திருமணம் முடிந்தால் கூட முடிந்த பிறகுதான் நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டும். முடிப்பதற்கு முன்பாக அங்கே நாம் முடிக்கப் போகிறோம், நன்றாக வருகிறது என்று வெளியில் சொன்னால் அதில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆக சுபகாரியங்கள் இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி வரை நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதன் காரணமாக தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை தொடங்கலாம். அதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள். முக்கியமாக விவசாயிகள், கிழங்கு விவசாயிகள், மஞ்சள் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். புதிய தொழில் முயற்சிகள் நன்றாக நடக்கும். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்றாக அன்புடன் அன்யோன்யமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக வெளியிடங்களுக்கு மாற்றப்பட இருப்பார்கள். அந்த வெளியிடங்களுக்கு மாற்றம் என்பது மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அந்த 7.5 சனி மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் 7.5 சனி ஆரம்பிக்கிறது. இது திருக்கணிதப்படி மார்ச் 29 முதல் 7.5 சனி ஆரம்பிக்கிறது. ஆகவே அந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு தொழில் விஷயமாக தொழில் விருத்திக்காக நிறைய செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். தொழில் எக்ஸ்பான்ஷன் செய்வதற்காக நிறைய அலைச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியான நேரத்தில் தூக்கமும் வராது. மேலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். என்றால் உங்கள் ராசிக்கு
2ஆம் இடத்தில் குருபான் இந்த வருட ஆரம்பத்தில் இருப்பதனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து இந்த வருடம் நல்ல நேரங்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நல்ல நேரங்கள் இருக்கிறது. குருவினால் இந்த வருடம் நல்ல நேரங்கள் மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு 1/1/2025 முதல் 14/5/2025 வரை இருக்கிறது. அதுவரை குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்தில் எல்லா நல்ல காரியங்களும் குடும்பத்தில் நடக்கும். அடுத்து சனி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த வருட ஆரம்பம் முதல் 29/3/2025 வரை இருக்கிறார். ஆகவே 1/1/2025 முதல் மார்ச் மாதத்திற்குள் சனியினால் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. தொழில்துறை விருத்தி இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். அடுத்த கேதுவினால் இந்த வருடம் நன்மை பெறக்கூடிய நேரம் என்று பார்த்தால் வருட ஆரம்பத்திலிருந்து 18/5/2025 வரை கேதுவினாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. இந்த வருடம் மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மேஷராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு 7 சனி ஆரம்பம் அடைகிறது. அதாவது மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு. ஆக மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சனிக்கிழமை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானையும் அதற்கு அருகில் இருக்கின்ற நலநாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. இந்த 2 கோயில்களுக்கு செல்வதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். மேலும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் போட்டுவிட்டு வரலாம். அதன் மூலமாக உங்களுக்கு 7 சனி பாதிப்பிலிருந்து விலகி நீங்கள் நன்மைகளை ஓரளவு பெற முடியும். இந்த வருடம் மேஷராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை அடைய முடியும். இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் 7 சனி நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்திலே தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த மந்திரங்களை தினசரி பாராயணம் செய்தால் நிச்சயமாக 7 சனியுடைய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது படிப்பதற்கு சுமார் 5-6 நிமிடம் மட்டுமே ஆகும். ஆகவே தினசரி அதை ஒரு முறை பாராயணம் செய்தாலும் போதுமானது. உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த படத்திற்கு முன்பாக உட்கார்ந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு காரிய சித்தி வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி. புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மேஷராசி. மேஷராசி இதில் 3 பயிற்சிகள் நம்ம இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஒன்று சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்கணும்னா இந்த பயிற்சிகள்லாம் நம்ம எதை எதிர்பார்க்கணும், எதை எதிர்பார்க்கலாம், என்ன தீர்வுகள், சாதக பாதகமான பலன்கள் என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இப்படி தான் எல்லா வீடியோஸ்லையும் கொண்டு போகிறோம். மேஷராசி பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு தற்சமயம் இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே சரியாக மார்ச் 29, 2025 கும்பராசியில் தற்சமயம் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மீன ராசிக்கு பெயரும் பொழுது மேஷராசிக்கு 7 சனி தொடங்கும். சரியாக மார்ச் 29, மார்ச் 29, 2025 மேஷராசிக்கு 7 சனி தொடங்கும். இப்படி 7 சனி தொடங்கும் போது எதை எதிர்பார்க்கலாம்? நிறைய இடத்துல நிறைய சேனல்ஸில் அப்படி நடக்கும், நல்லா நடக்கும், இந்த மாதிரி சரியாக வரும் அப்படியெல்லாம் யார் சொன்னாலும் 7 சனினா நமக்கு சில கெடு பலன்களை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதுதாங்க உண்மை. சும்மா பேச்சுக்கு பொய் சொல்லி அது நடக்கும் இது நடக்கும், நான் பாசிட்டிவாக பேசுகிறேன். பாசிட்டிவாக பேசுறது நல்லது தான். ஆனால் அர்த்தம் இல்லாமல் பேசுறது நேரத்தை வீணடிப்பதாகும். ஆக மேஷராசிக்கு 7 சனினா பிரச்சனைகள் வரதான் செய்யும். தற்சமயம் வரை லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரும்போது முதல்ல 7 சனினா என்ன, சனி பகவான்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோடைய சாதக பாதக பலன்களுக்குள்ள போகணும். முதல்ல 7 சனினா என்னன்னா, சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் யாரு அப்படின்னா நம்மளோட மனசு, மைண்டு. ஒருவருடைய அளவற்ற கல்வி, பதவி, பணம் இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு, விஷயம், குரோத்து, சங்கடம், நல்லது கெட்டது எதுவுமே மனம்தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது எனக்கு கெடுதலா நல்லதா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும்? என்னுடைய மனம் தீர்மானிக்கும். அந்த மனதை சனி பகவான் பிடிப்பது தான் 7 சனி.
சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கோ இல்லை சந்திரன் இருக்கிற வீட்டுக்கோ இல்லை அடுத்த வீட்டுக்கு சனி பகவான் இருக்கிற வரைக்கும் 7.5 சனின்னு சொல்கிறோம். இப்போ மேஷராசிக்கு விரய சனியாக தொடங்குறார். மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய். இங்கே வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் அடிப்படையிலேயே ஒத்துமை என்பது இல்லை, பகை கிரகங்கள். அப்போ செவ்வாயுடைய தாக்கம் சனி வந்து மோது சனியுடைய தாக்கம் அதிகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். அதை எதிர்பார்க்கத்தான் வேணும். இல்லைன்னு பொய் சொல்லலாம் முடியாது, நம்மளே நம்ம ஏமாத்திக்க முடியாது. அப்போ மேஷராசிக்கு பொதுவாக இந்த 7.5 சனி என்னால் என்ன நடக்கும்னா, சில சங்கடங்கள், கணவன் மனைவி உறவு, அதில் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி கையாளுவது என்பதை பற்றி நம்ம பேசுவோம். ஒன்று மட்டும் உறுதி, சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அடி அல்ல, அனுபவமே. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 2வது பாயிண்ட், சனி பகவான் ஒருத்தருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து சில நல்லதையும் கண்டிப்பாக செய்வார். அது எந்த ராசிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி அவர் கொடுக்குற ₹1 கொடுத்தா கூட நாம் இந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் சனி பகவான் நமக்கு கொடுத்த யோகங்கள், செல்வங்கள் எதுவும் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது. இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சுக்கிரன், குரு மூலியமாக வரக்கூடிய யோகங்கள்லாம் வந்து வரலாம், பிரியலாம், இருக்கலாம், போகலாம். ஆனால் சனி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடனேயே இருக்கும், தங்கும் கடைசி வரைக்கும். இது ஒன்று. இந்த ஆண்டு, அதாவது இங்கிலீஷ் நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு 2025 தொடங்கும் போதே மற்ற கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த ஆண்டு தொடங்குது. இந்த சனி பயிற்சி ஒரு பக்கம், குரு பயிற்சி ஒரு பக்கம். அதாவது உங்கள் மேஷராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3 என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வரப்போகிறார். உபஜயஸ்தானத்துக்கு பாக்யாதிபதி வரும் பொழுது, அதாவது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், கை கேட்டது வாய் கேட்டணும். அந்த இடத்துக்கு அதிபதி 3. உங்கள் முயற்சிகள் உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது நீங்கள் தைரியமாக இந்த ஆண்டு செயல்படுவீங்க. நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த குரு பயிற்சியினால். சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியதற்கு பேசுவோம். ராகு கேது பயிற்சி, தற்சமயம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிவர்ஸ் எடுத்து கும்பத்துக்கு வருவார். தற்சமயம் கேது கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் ரிவர்ஸ் எடுத்து சிம்மத்துக்கு வருவார். இப்போ சிம்மம் உங்களுக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல கேது வரும்போது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குழந்தைகளுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு சில பெரிய முயற்சிகள் சில தடங்கல்களோடு வரலாம். இதை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் வீட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய லாபங்களை ராகு பகவான் உங்களுக்கு ஈட்டி தருவார். உழைப்புக்கு மீறிய ஊதியம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு, பல்கா இன்கம், லம்சம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது, சில பாலிசிஸ்லாம் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாலிசிஸ்லாம் மெச்சூர் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மெச்சூர் அடைகிறது, அந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டு, பூர்வீக சொத்து வருது, இந்த மாதிரி சாதகமாக உங்களுக்கு வரதெல்லாம் நடக்கும். ஆக குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவும் சனி பயிற்சி உங்களுக்கு பாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சனி பயிற்சியோட பலன்களில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் நீச்சம் பெற்று ஆரம்பிக்கிறதுனால காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். ராசிநாதன் உங்களுடைய 4ஆம் இடத்துல நீச்சம் பெறும்போது நீங்கள் இந்த பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது, டாக்குமெண்டேஷன் எதுலேயுமே நீங்கள் உள்நாட்டில் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போதும் பத்திரங்களில் கையெழுத்து போடும்போதும், ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போதும், சொத்து தகராறு பற்றி பேசும்போதும், அதை பற்றி முயற்சி பண்ணும்போதும், வாகனங்கள் வாங்கும் போதும், எல்லா இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தடைகள், தாமதங்கள், எதிர்ப்புகள், போலீஸ் கேஸு, லீகல் மேட்டர்ஸு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது கவனப்படுத்திக்கணும். இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கடைசியில் பேசுவோம். விரய சனியா 7.5 சனி தொடங்குறதுனால மிக பெரிய அளவிலான ஆபத்து என்பதும் கண்டிப்பாக கிடையாது. இதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம், மனசில் நிறுத்திக்கலாம். மற்றும் இந்த முதல் 4 மாதங்கள் லாபகரமான மாதங்களாக வரும். என்னதான் 7.5 சனி மார்ச் 29 அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் 4 months வந்து மிகவும் லாபகரமான மாதமாக இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கும். இதை பயன்படுத்திக்கணும். கையில் காசு வந்த உடனே டக்குன்னு வந்து செலவு பண்ணிடக்கூடாது. பின்னாடி அது உங்களுக்கு உறுதியாக தேவைப்படும். ஒவ்வொரு ரூபாயும் கவனப்படுத்தி கொள்ளவும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, குரு பகவானுடைய பயிற்சியினால, அதாவது 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதியாகவும்
விரயஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருப்பதனால், இந்த 12ஆம் வீடு என்பது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கறதுனால, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகள், வெளிநாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இல்லை படிக்கிறதுக்கே நீங்கள் போகணும் அப்படின்னா கூட, இது பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தும் கூட சம்பந்தம் இல்லாத, அதாவது ஒருத்தருக்கு வந்து ஃபாரின்ன்றது அவரோட லிஸ்ட்லேயே இல்லை, மேஷராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு கூட வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்க கூட, இல்லை அங்கே கல்யாணம் பண்ணக்கூடிய, அங்கே வாசம் பண்ணக்கூடிய, பிஆர் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் சடனாக ஒரு அதிசயம் மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வருகின்ற ஆங்கில புத்தோட 2ஆம் பாதியில் புத்திர பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய பல மேஷராசி அன்பர்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திரகாரகன் உபஜயஸ்தானம், முயற்சியை குறிக்கக்கூடிய இடத்துல பெயர்வதனால புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் அப்படி வந்தால் கூட சில பேர் இந்த ஃபர்டிலிட்டி மெத்தடாலஜி, ஐவிஆர்எஸ் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த புத்திர பாக்கியத்தை பெறக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நல்லது உங்களுக்கு நடக்கும். ரொம்ப வெகு சிலருக்கு சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலாபலன்கள் மாறும். நான் ஏற்கனவே சொன்னபடி நாம் இப்போ பேசக்கூடிய அத்துணையும் ராசியுடைய பொது பலன்கள். உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துடைய பலன்கள் தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கும்போது உங்களுக்கான சுய பலன்கள் துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சொல்லித்தரப்படும். அடுத்த பாயிண்ட்டு, சொந்தமாக இப்போது மேஷராசியில் இருக்கீங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், எதுவுமே சரியாக வரல சார், கடுமையாக வேலை செய்கிறேன், எனக்கு வந்து ஒரு என்னுடைய வேலைக்கான என்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல, பல ஆண்டுகளாக வேலை செய்கிறேன், என்னை விட தகுதியும் திறமையும் கம்மியாக இருக்கக்கூடியவங்க என் பக்கத்துலேயே இருக்காங்க, மேலே போகிறாங்க, ப்ரமோஷன் ஆகி மேலே மேலே போகிறாங்க, ஆனால் எனக்கு எந்த ஒரு மதிப்போ அங்கீகாரமோ என்னுடைய கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு கிடைக்கல, நான் ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கு கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தருவோம். சொந்த தொழில், ஏன்னா சொந்த தொழில் தொடங்குவதற்கான முக்கிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷராசி என்பவர்களுக்கு வருகிறது. எந்த சொந்த தொழில் தொடங்குவதற்கும் உகந்த ஒரு ஆண்டாக வருகிறது. எந்த தொழில் நீங்கள் தொடங்கினா சரி வரும் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். பொத்தாம்படையாக எல்லாருக்கும் இப்படி இந்த தொழில் தொடங்கினா சரியாக வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு மேல் தற்சமயம் வேலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமங்கள் கொஞ்சம் கம்மியாகும். அப்படியே ஃபுல்லாக தீரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாகும். அதே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பல ஆண்டுகளாக மேஷராசியில் இருக்கக்கூடிய திருமணம் நடக்கலை, எனக்கு அது ஒரு குறையாக இருக்குது வாழ்க்கையில், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்ல கம்பெனியில் நல்ல வேலை செய்கிறேன், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்குது, எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கலை? பல அன்பர்களுக்கு, நேயர்களுக்கு, பல மேஷராசி நேயர்களுக்கு இது மனசில் ஒரு தீராத குறை. எனக்கு எப்படி சார் கல்யாணம் நடக்காமல் இருக்கும்? என்னை விட அழகு இல்லை, என்னை விட படிப்பு இல்லை, என்னை விட பணம் இல்லை, என்னை விட குடும்ப பின்னணி இல்லை, அவர்களுக்கு கல்யாணம் நடக்குதே, குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு, குழந்தை ஸ்கூலில் போகிற அளவுக்கு இருக்காங்க, எனக்கு ஏன் நடக்கலை? இந்த கேள்விக்கான பதில், உங்கள் திருமணத்திற்கான விடையை நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் பொது பலன்களாக இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குரு பயிற்சிக்கு அப்புறமா வரும். ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கும் பொழுது நிறைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு வருது. அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு. நான் அழகா புல்லட் பாயிண்ட்ல சொல்றேன். 7.5 சனியுடைய தாக்கத்தினால மனம் மந்தமாகும், தேவையில்லாத தாம்பத்திய உறவுகளில் ஈடுபட சில சபலங்கள் வரும். தேவையில்லாத உறவுகள், அதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் இருக்கும்போது தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகளை இழுத்துவிடும். அது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நல்ல தெளிவாக இருந்த மனம், நல்ல ஆரோக்கியமாக இயங்கிக்கிட்டு இருந்த மனம் சில மந்தமாக லேசியாக ஃபீல் பண்ணலாம். இது 7.5 சனியுடைய தாக்கம். தூக்கம் கெடலாம். அதே மாதிரி உணவு சாப்பிடும் பொழுது நீங்கள் எப்பவுமே சாப்பிட்ற சாப்பாடு தான், திடீர்னு அது உங்களுக்கு ஒத்துக்காமல் போகலாம். இதெல்லாம் இருக்கு. எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த இயரோட 2ஆம் பகுதியில் ஒரு ஆகஸ்டுக்கு மேலே மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால்
இந்த வெற்றியை நீங்கள் பெறணும்னா உங்கள் தனிப்பட்ட சுய ஜாதகம் அதுக்கு ஒத்து வரணும். அது ஒத்து வருதா இல்லையாங்கிறத நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சல்டேஷன் மூலிமா சொல்ல முடியும். நம்பர் 1. ஸோ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, புத்தாண்டு ஃபுல்லாக என்னென்ன நல்லது இருக்குது, எது கெட்டது இருக்குன்றதை பற்றி பார்த்தோம். தீர்வுகள் அப்படிங்கிற அடிப்படையில் சத்தியமாக கட்டாயமாக அனைத்து மேஷராசி அன்பர்களும் சனீஸ்வர பகவானுடைய திருக்கோவில் என்று சொல்லக்கூடிய காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் நல தீர்த்தத்தில் குளித்து தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்து சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் டெய்லி குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு 21 முறையாவது சொல்ல வேண்டும். 2, சனி ஈஸ்வரனுக்கு பிடிச்சது தானங்களும் தர்மங்களும். இதனால தான் அவர் தர்ம காரகன்னு சொல்கிறாங்க. 2.5 வருஷம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதனால தான் சனி பயிற்சியானது ரொம்ப விசேஷமானது. ஆண்டாண்டுக்கு வர குரு பயிற்சியே விசேஷம்னா சனி பயிற்சி எவ்வளோ உலகம் ஃபுல்லாக பார்க்கப்படுது. கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் காரைக்காலில் குவிகிறாங்க. ஆக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி மேஷராசிக்கு ஆரம்பிக்க போகிற காரணகட்டத்தினால நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். 2வது தான தர்மங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது உங்களால் முடிஞ்ச ஆடை, அதாவது கரு நீல வஸ்திரத்தை தானம் செய்யும். வேஷ்டி, துண்டு, புடவை ஏதாவது தானம் பண்ணலாம். ஒரு 50 பேருக்காவது ஒரு எள்ளு சாதம் இந்த மாதிரி தானம் பண்ணலாம். 3வதாக உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு உணவளிப்பது, உடைகள் அளிப்பது, இதுதான் உங்களை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும். இதெல்லாத்தோட முக்கியமானது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபமேற்றி நவகிரகத்தை வழிபட்டு சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். கால பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் அளிப்பது மிக மிக சிறந்த பலனை தரும். மொத்தம் இந்த ஏழரசனினால் வரக்கூடிய பிரச்சனைகளை அது நீக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு பரிகாரங்களுக்கு அப்படின்னு சொல்லி என் உயிரினும் மேலான மேஷராசி பெருமக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோட மேஷ ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு 2025, அதாவது ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் 2025 எத்தகைய ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். பிடித்த வீடியோஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா முதல் 3 வருடங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்கள் 2025ல் ஒரு மாதிரியான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு இருக்கு. அதாவது குரு மேஷத்துக்கு 2ஆம் இடத்திலே நீடித்து ரிஷபத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். மார்ச் ஏப்ரல் மிடில் வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மார்ச் எண்டில் மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, ஏப்ரல் ராகு கேது பயிற்சி, மே குரு பயிற்சி நடக்குது. ஸோ முதல் 4 மாசம் பலன்கள் எப்படி, கடைசி 8 மாசம் பலன்கள் எப்படிங்கிற மாதிரி நாம 2 பிரிவாக 2 பார்ட்டாக நாம பிரிக்க போறோம். பலன்கள் பார்க்குறோம் ஒரு ராசிக்கும். அந்த அடிப்படையில முதல் 4 மாசம் எப்படி இருக்காங்கன்னா, ராகு 12ஆம் இடத்துல, கேது 6ஆம் இடத்துல, குரு 2ஆம் இடத்துல, சனி 11ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா சனி 11ல் இருக்கிறது ஒரு கோல்டன் டைம். பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிக்கு வழி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், கடந்த ஒரு 2024 சனி 11ஆம் இடத்துல வந்ததுலேருந்தே சில பிரச்சனைகள் தீர்ந்து மனசுல உற்சாகத்தோட தான் நீங்க மேஷராசிக்காரர்கள் இருந்திருக்கிறீங்கிறதா நிதர்சன உண்மை. அதற்கு முன்னாடி தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டு 22, 21லலாம் 23, 24 கொஞ்சம் ஓரளவுக்கு ஓர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில ராகு 12ஆம் இடத்துல சில வெளிநாடு பயணங்கள், சில விரயங்கள், சுப செலவுகள்லாம் கொடுத்துட்டு இருக்கார். 6ஆம் இடத்து கேது பார்த்தீங்கன்னா வம்பு வழக்குகள், கேஸு, சில பிரச்சனைகள் சில பேருக்கு கொடுத்து, சில பேருக்கு வரவு செலவுல சில மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கார். குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிவர்த்தியாக தான் இருக்கு. அது ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்துல, பங்குதாரர் விஷயத்துல, கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ், அது மாதிரி விஷயத்துலனா உங்க சர்க்கிள் கொஞ்சம் பெருசாகுது.
உங்களுடைய சோஷியல் லைஃப் கொஞ்சம் அதிகமாக போகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்ப இருந்து? ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய மே 2025 இருந்து அடுத்த 8 மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பார்வை மேஷராசிக்கு 7ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற துலாமை பார்ப்பதனால் உங்கள் பழக்கம், வெளிவட்டாரம் பழக்கங்கள், சோஷியல் லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறது, பெரிதாக போகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள், சில புணக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் நல்லாவே ஒரு ஐக்கியம், அன்னோனியம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக குரு பார்வை 7ஆம் வீட்டுல பார்க்கறது கொடுக்கும். அதே சமயத்துல உங்களுடைய வெளிவட்டார பழக்கங்கள், நீங்க வந்து பிசினஸ்ல இருக்கிறவா இருந்தா கஸ்டமர்ஸு, கிளையன்ஸு, வாடிக்கையாளர்கள் இன்னுமே நிறைய பேர்த்தோட மீட் பண்றது, இன்னும் உங்க ப்ராடக்ட்ஸை வந்து அதிகமா போய் பல பேர்த்துக்கு கொண்டு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல இப்போ மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பயிற்சி வந்து 12ஆம் இடத்துக்கு போய் நிறைய விரயங்களையும், விரய சனியாக ஆப்ரேட் பண்ணி 7 நாட் சனியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ விரய சனி என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிராவலிங், அதிகமான சுப செலவுகள், அடுத்த லெவல் டெவலப்மெண்ட், அதாவது தொழிலதிபர்களாக எடுத்துட்டீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற உத்வேகமான ஒரு சுப முதலீடு, ஒரு அபிவிருத்திக்காக செய்யக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதே வேலையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டோம், கொஞ்சம் சேச்சுரேட்டடாக இருக்கு, கொஞ்சம் ஸ்டாக்னண்டா இருக்கு, அடுத்த லெவலுக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறது அந்த சனி 12ஆம் இடத்துல போய் உங்களை உத்வேகப்படுத்தி உங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நிமித்தி நகர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு தான் இந்த 7 நாட் சனி வந்து விரயசனியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கிறார். அதே மாணவ செல்வங்களா இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறி படிக்கிறது, ஒரு அதிகமான ஒரு கோச்சிங் சென்டருக்காக ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங்காக இன்னொரு இடம் போகிறது, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா போய் சேர்ந்து படிக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மேஷராசி மாணவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு 2025 குறிப்பாக ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அவங்களுடைய வெளிவட்டார சர்க்கிள் குருவின் பார்வையினால அதிகமாகுங்கிறதை நம்ம பார்த்தோம். ராகு 10ஆம் இடத்துக்கும் கேது 5ஆம் இடத்துக்கும் வரும்பொழுது என்ன மாதிரி கொடுக்குதுன்னா, குழந்தைகள் விஷயத்துக்காக ஒரு சுப செலவுகள் அல்லது குழந்தை பேர் எதிர்பார்க்கக்கூடிய தம்பதியர்கள் வந்து குழந்தை பேர் பெறக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்துல சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய அமைப்பு, தந்தையாருக்கு சில அக்கறை கொடுக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்துல 11ஆம் இடத்துல ராகு இருந்து சில நல்ல லாபங்கள் பெறக்கூடிய, ஒரு வெளிநாட்டுல போய் கொஞ்சம் டிராவல் பண்ணி ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வர்றது, ஒரு அந்நிய செலாவணி மூலமாக ஒரு ஃபாரின் கண்ட்ரி மேல ஒரு ஆதாயம் பெற்று வருகிறது, குறிப்பாக ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்குலாம் அது மாதிரி ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2025 மே மாதம் முதல் அடுத்த 8 மாதங்கள் டிசம்பர் 2025 வரைக்கும் நான் சொன்ன நல்ல ஒரு லாப விஷயங்கள், பொருட்செல்வம், வெளிவட்டார பழக்கத்துல வந்து நல்ல ஒரு தேர்ச்சி, முன்னேற்றம், அதே சமயத்துல அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வுக்காக அது எம்ப்ளாயீஸா இருந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டு என்று சொல்லப்படுகிற சுய தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த 2025 மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக, முதல் 4 வருடம் ஒரு மாதிரி சௌரியமான ஒரு விஷயமாகவும், அடுத்த வரக்கூடிய 8 மாதங்கள் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக உங்களை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புள்ள கிரக அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதுவரை வந்து மாணவர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியா ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருந்தவங்க அடுத்த வரக்கூடிய ஆண்டில் சில மாற்றங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கு. டெம்பரரியா சில டிஸ்கம்ஃபர்டாகவும் கொஞ்சம் ஒரு மன உளைச்சலும் சில அதிக முயற்சியும் அலைச்சலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும்
ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும் பொழுது 2025 வந்து ஒரு மாற்றங்களை கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சொகுசான வாழ்க்கை, முன்னேற்றமான வாழ்க்கை, மோர் ஸ்டேபிளரான ஒரு 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 குடும்ப அமைப்பு, அது மாதிரி விஷயத்துக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு கிரக பயிற்சிகளாக, குறிப்பாக ராகு பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அமைஞ்சு கேதுவும் 5ஆம் இடத்துல வந்து நல்லா உற்சாகப்படுத்தி ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்னென்ன விஷயங்கள், என்னென்ன முயற்சிகள் நீங்க செய்யணுமோ எல்லா முயற்சிகளையும் செய்ய வைத்து உங்களை 7.5 நாடு சனி வந்துருச்சுன்னு பயப்படக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பருவத்துக்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மிடில் ஏஜ் பீப்புளா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, அல்லது இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு 25-20 வயசு உள்ள ஒரு இளைஞர்களா இருந்தாலும் சரி, ஒரு 7.5 நாடு சனி வரும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து சில விஷயத்தை கத்துக்க வேண்டிய விஷயத்தை கத்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டிய ரிஸ்கை நம்ம எடுத்து அந்த 7.5 வருடங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில பின்னோக்கி பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு முன்னேற்றத்தையும் வருமான ரீதியாகவும், பொருளாதார ரீதியாகவும், பர்சனலாகவும், நம்ம மனம் மெச்சூரிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியாகவும், எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ரீதியிலையும் எவ்வளவு ஒரு முன்னேற்றத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நம்ம பெற்றோம் என்பதை நீங்க அப்பதான் வந்து அறிந்து, என்னதான் சிரமப்பட்டாலும் அதுதான் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று சொல்லப்படுகிற ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம்தாங்கிறத நீங்க அப்புறம் ஒத்துப்பீங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம சில செலவுகள் செய்யறதும், சில உத்வேகமாக சில முயற்சிகள் எடுக்கிறதும், ஒரு ஒரு சுப முதலீடு செய்வதற்காக ஒரு கடன் படுவதும், இது எல்லாமே வந்து மன அழுத்தத்தையும் சில பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கான ஆரம்ப கட்ட ஒரு நடவடிக்கையாக அமைஞ்சதுங்கிறத நீங்க அப்புறம் தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 2025 வந்து ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, குரு, சனிங்கிறதெல்லாம் மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இருப்பதனால் இது அதிகமான ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு ஆண்டாக எல்லா ராசிக்கும் 2025 இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா மேஷ ராசிக்கு நான் சொன்ன பலன்கள் வந்து முதல் 4 மாசத்துக்கு ஒரு சுமாரான ஒரு அமைப்பான ஒரு ஒரு பேட்டர்னாகவும், 4 மாசத்துக்கு அப்புறம் நல்லாவே எல்லா வயதினருக்குள்ள மேஷராசிக்காரர்களுக்கும் நான் சொன்ன வகையில் வந்து மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேஷ ராசி அன்பர்கள் 2025 சிறுக சிறுக சேமித்த பணமாகப்பட்டது ஒரு முதலீடாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக, ஒரு சொத்தாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய அந்த 11ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார் மே மாதம். அதனால 11ஆம் இடம்ன்றது ஒரு லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல அந்த சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது, கேது இருக்கும்போது நிறைய ஒரு தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு பிசினஸ் தொழில்ல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு தடைகள், தாமதங்கள் அந்த மாதிரி இருக்கும். ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அங்க கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த 2025 இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அதனால உங்களுடைய முதலீடாகப்பட்டது பெருமளவு வளர்ச்சியை தொடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2025 இந்த ராசி அன்பர்களுக்கு நீங்க தொட்டதெல்லாமே துளங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த 2 ஆண்டுகளாக வேலை வாய்ப்புல நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த மேஷ ராசி அன்பர்கள், எது எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. அங்க ஆபீஸ்ல உங்களை சரியா வேலை செய்ய விட மாட்டாங்க. அடுத்து அதிகாரிகளால தொந்தரவு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. கூட வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள், சக ஊழியர்கள் பாத்தீங்கன்னா இவர்களை எப்போதுமே ஒரு கல் நெஞ்சம், ஒரு கரு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு தப்பு செய்வாங்க, அப்போ இவங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு குறி வைத்து அந்த வேலையை செய்யும் போது இவர்களுக்கு எப்போதுமே இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய வேலையில ஒரு நிலையற்ற தன்மையாக தான் நீங்க உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க. என்னடா இது, டெய்லி காலையில எந்திரிச்சு நம்ம போகும்போது நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு மன சஞ்சலப்பு இந்த மேஷ ராசி அன்பர்களிடம் இருந்துட்டு இருந்திருக்கு கடந்த 2 வருடங்களாக. இந்த 2025 பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஸ்தானத்துல
வந்துட்டு இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு பதவி, புகழ், பெயர், அந்தஸ்து எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல இது நாள் வரைக்கும் அந்த வேலையில தொந்தரவு கொடுத்த அந்த கேது பகவான், 6ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி சென்றதுனால அந்த வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த 2025ஓட முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் அந்த வருமானம்ன்றது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கும். ஒரு வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவோ நீங்களும் கண்ட்ரோல் பண்ணி நீங்க செலவு பண்றீங்க. அப்படி இருந்தும் அதை மீறின செயல்கள் சில இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண தடைகள் அகலக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து நிறைய பேருக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்து குடும்ப ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த குடும்ப பாக்கியத்துல சில சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். கடந்த 2 வருடங்களாகவே பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பெருமளவு ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்காது. அந்த அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சில பேருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தினால குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய ஒரு கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த சில பிரச்சனைகளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போகிற அளவுக்கு அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பூதாகாரமாக வெடிச்சிருக்கும். அந்த அளவிற்கு இந்த மேஷராசி என்பர்களினுடைய குடும்ப வாழ்க்கை பெருமளவு ஒரு சாதகமாக இல்ல கடந்த 2 வருடங்களாக. ஏன்னா லக்னத்திலேயே, அதாவது ராசியிலேயே அந்த ராகு பகவான் இருந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பெருமளவு பாதிப்பு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில தான். ஏன்னா நீங்க எடுத்த டிசிஷன் எல்லாமே தப்பா ஆன மாதிரியான உங்களுக்கு ஒரு உணர்வுகள், நான் கரெக்டா தான் எடுக்கிறேன்னு நினைச்சிட்டு எடுத்தேன், ஆனா அது தேவையில்லாம ஒரு சின்ன வார்த்தை பேசினது அவங்களுக்கு பெரிய கோபம் வந்து அந்த முடிவே எனக்கு எதிர்மறையாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு இன்னல்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த 2025 மேடம் எனக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு இடமாற்றங்கள் இருக்கு. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்திற்கு மாறுறதுனால அவர் அங்க விரய ஸ்தானாதிபதியும், உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி. அதனால ஒரு குடும்பத்துல ஒரு சின்னதா ஒரு இடமாற்றம் பண்ணிக்கோங்க. 2025ல பெருமளவுக்கு நீங்க சொந்த வீட்டுல இருக்கிறத அவாய்ட் பண்ணுங்க மேஷ ராசி என்பர்கள். சொந்த வீட்டுல இருக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சந்திரன் வர்றதுனால உங்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் எப்போதுமே ஒரு நிலையா இருக்காது. சில பேர் இருக்கலாம், நிறைய சொந்த வீட்டுல நல்லா நான் செட்டில்டா இருக்கேன் மேடம், எனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கலாம். ஆனாலும் அந்த அவங்களுடைய பாதிப்பு வேற விதமாக ஒரு மருத்துவ செலவு கண்டிப்பா ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தாம்பத்தியம் அங்க குறைக்கப்படும். இந்த மாதிரியாலாம் இந்த சொந்த வீட்டுல இருக்கும் போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால இந்த 2025லயாவது அதற்கு உண்டான சில மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாஸ்துபடி சில வீடுகளை அமைச்சுக்கோங்க. சில பேருக்கு வாஸ்துபடி இருக்கவே இருக்காது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. எங்கேயாவது மேற்கு பார்த்த வாசல், அடுத்து பாத்தீங்கன்னா டாய்லெட் சரியான இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க கட்டியிருப்பீங்க, அடுத்து தெருக்குத்தா இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் அமையிறது பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் அமையும். அதனால இந்த மாதிரியாக அந்த சொந்த வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதுல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு அதுல இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வருமானம் வரட்டும், வேண்டான்னு சொல்லல. இந்த 2025ல அதற்குண்டான சில மாற்றங்களை செஞ்சுக்கோங்க. வெளிநாடு செல்ல முயற்சி செய்யணும்ன்றவங்க கண்டிப்பா இந்த வருடம் தாராளமாக முயற்சி செய்யலாம். செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவாக சில தேவையான ஒரு நடவடிக்கைகள் வெளிநாட்டின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க எப்போதுமே மேஷராசி என்பர்கள்
மேடம் நான் வந்து எங்களோட குடும்பத்தோட சேர்ந்து இருக்கலாம்னு விருப்பப்படுறேன், வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரலான்னு ஆசைப்படுறேன், எனக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வரலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னுமே பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. அங்க உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அப்படி உங்களுக்கு உன்னுடைய விசா ஓகே ஆயிடுச்சு, விசா வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, எனக்கு இன்னுமே உள்நாட்டுல வந்து நான் வேலை தேடிக்கலாமா அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக வரலாம். அங்கேயே இருந்து நீங்க ஏன் கஷ்டப்படுவானே, அதை விட்டுட்டு நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தங்களோட சேர்ந்து இருப்பதற்கு உண்டான ஒரு வழிமுறையாக தான் இந்த 2025 இருக்க போகுது. இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் எல்லாருக்குமே, மேஷராசி என்பர்களுக்கு. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு துயரத்துலதான் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர்களுக்கு உண்டான ஒரு வருத்தமும் வேதனையும் இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நிறைய அன்பர்கள் கிளையன்ஸ் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் பார்க்கும்போது இங்க இருக்கிறவங்களே தேவலை போல இருக்கு, அந்த அளவுக்கு இவர்கள் நல்லாதான் இருக்கிறாங்க, ஆனா நமக்கு என்ன ஒரு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லை, எனக்கு இன்னமும் வேணும் இன்னமும் வேணும்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அயல் நாட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்களை தியாகம் செய்து அவர்களுடைய உடம்பு மனசு எல்லாத்தையுமே குறுக்கமான ஒரு சூழ்நிலையில, அதாவது எந்த அளவுக்கு எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்குற மாதிரி அந்த எல்லா இடத்துலயும் அவர்கள் தன்னுடைய சொந்தங்களுக்காக தன்னுடைய உறவுகளுக்காக மெயினா தன்னுடைய மனைவி கணவன் குழந்தைகளுக்காக எல்லா ஒரு இன்னல்களையும் சகிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க எவ்வளவோ ஒரு மேலான ஒரு விஷயத்தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால அயல் நாட்டுல இருக்கிறவங்க நீங்க வரணும்னு திரும்ப வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஒரு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அதற்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி தசை நடக்கும், ருணரோக சத்ருஸ்தான தசாபுத்தி நடக்கும், இந்த மாதிரியான மறைவு ஸ்தான தசாபுத்தி நடக்கும் போது ஓரளவுக்கு நீங்க அங்க எக்ஸ்டெண்ட் பண்றது நல்லது. அது இன்னும் இங்க வந்தீங்கன்னா இன்னும் மேலும் பல இன்னல்களை கொடுக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த 2025 இந்த மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில் சிறப்பாக வளர்வதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், உங்களுக்குன்னு சொந்தமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு காரு பைக்கு வீடு அந்த மாதிரியாக வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. மேஷ ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய மன வலிகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்க வழிபாடு செய்த அந்த தெய்வமாகப்பட்டது இந்த 2025 முழு ஆதரவோட உங்களுக்கு பக்கத்திலேயே இருந்து எல்லா அறிவுரையும் கூறின மாதிரி தான் அந்த மாதிரியான ஒரு தெய்வ செயல்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால நீங்க ரொம்ப கவலையே பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க, இன்னுமே கடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சொல்ற மாதிரி அந்த தசாபுத்தியை நீங்க கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தசாபுத்தி தான் எல்லோருக்குமே ஒரு முக்கியமான தகவல்களை உங்களுக்கு தரும். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை தரும். இது வந்து நம்ம சந்திரனை அடிப்படையாக வைத்து, ராசின்றது பாத்தீங்கன்னா சிந்தனை சார்ந்த பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய எண்ணம் இந்த வருடத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம சொல்லிடுறோம். நீங்க என்ன மாதிரி செயல்பட போறீங்க அப்படின்றத உங்களுடைய சுய ஜாதகம் தான் சொல்லணும். அதனால கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட தாராளமா கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்கு உண்டான 2025 மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா 2ஆம் வீட்டில் இருந்துட்டு இருந்தார். இது உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருப்பார். அப்போ இங்கிருந்து 2ஆம் வீட்டில் குரு இருக்கும்பொழுது பொருளாதாரம் பண வரவு இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. பெரிய அளவுக்கு பண வளர்ச்சி, எதிர்பார்த்த பணம் எல்லாமே வரக்கூடிய ஒரு அமைப்பு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், சந்தோஷங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசியினுடைய குரு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாறக்கூடியது மே மாதம்தான் மாறார். அது வரைக்கும் இதே போல் இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. அடுத்தது மேக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் வீட்டுக்கு போக போகிறார்.
போகிறார், மிதுனத்துக்கு போவார். அப்போ மிதுனத்துக்கு போகும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மேக்சிமம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா 3ஆம் இடம் வெற்றின்னு சொல்லுவோம், 3ஆம் இடம் காரிய ஜெயம்னு சொல்லுவோம், விடாமுயற்சின்னு சொல்லுவோம். சகோதரன் அப்படிங்கிறது 3ஆம் இடம் தான். ஸோ குரு அங்கே போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய கைப்பகுதி. அப்போ கையில் என்ன மாதிரி விஷயங்கள், அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா பணத்தை சொல்லக்கூடியவர். அப்போ கையில பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு பணம் ரோல் ஆகிட்டே இருக்கும், பண வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை. பெரிய அளவுக்கு நம்ம குருவை மறைவு ஸ்தானமும் 3ஆம் இடத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அடுத்தது பாருங்க சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக வரப்போகிறார். பொதுவாக 7.5 சனி அப்படிங்கிறது முதல் சுற்றாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் தசாபுத்தி நல்லா இருந்தால் பெருசாக பாதிக்கிறது இல்லை. முதல் சுற்றாக இருந்து உங்களுக்கு சனி திசையோ, ராகு திசையோ, கேது திசையோ, செவ்வாய் திசையோ அல்லது பாதக திசையோ, சூரியனோ, இது போல் சில சனிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய திசைகள் நடந்தால் கண்டிப்பாக முதல் சுற்றாக இருந்தால் பாதிப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சொத்தை இழக்கிறதோ, அனுபவத்தை நிறைய கொடுத்துருவார், நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார். இதெல்லாம் இருந்தாலும் கூட முதல் சுற்று கொஞ்சம் கடின உழைப்பும் கொஞ்சம் அடிபட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இதே 2வது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக பண வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, கடின உழைப்பு, விடாப்பிடியான ஒரு மனம், தைரியம், பயணங்கள், நிற்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு கொடுத்து அதற்கு ஈக்குவலாக அதை விட பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சியும், பணவரவும், தொழில் வளர்ச்சியும், குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாமே 2வது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக கொடுப்பார். அடுத்தது 3வது சுற்று. ஒரு சிலருக்கு தான் இந்த கலிகாலத்தில் 3வது சுற்று வருது. ஏன்னா கலிகாலத்தில் ஆயுள் பலத்தை நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால். அப்போ 3வது சுற்றாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உடல் பாதிப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். 4வது சுற்று வர வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தால் அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி. 3வது சுற்றாக இருந்தால் உடல் பாதிப்பு, கொஞ்சம் மனம் ரீதியான பாதிப்பு, கொஞ்சம் அதே போல் மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த 3வது சுற்றாக வரக்கூடிய 7.5 சனியில் மேஷராசிக்காரர்கள் நடக்கக்கூடியது. அடுத்தது இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில் நிற்கிறார். பொதுவாக மேஷ ராசிக்கு 12ல் ராகு இருக்கும் பொழுது பயணங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ கடந்த ஒரு வருஷமாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. பயணங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அதே போல் வெளிநாடு, வெளியூர் இதெல்லாம் சென்று எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. தூக்கம் இல்லை. அதாவது 12ங்கிறது நிம்மதியான தூக்கம், தூக்கம் கலையிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அதாவது அந்யூன்யமாக இருக்கக்கூடியது தான் 12ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கும்பொழுது கொஞ்சம் பிரிவினைகளோ, கொஞ்சம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளோ இதெல்லாமே கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 11க்கு வரப்போகிறார். அப்போ லாபஸ்தானத்துக்கு ராகு வரும்பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது. இது 11ஆம் இடங்கிறது உங்களுடைய அண்ணன் உங்களுடைய மூத்தவர், உங்களுடைய அக்கா, இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு எல்லாமே உங்கள் ஜாதக ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். உங்களுக்கும் லாபஸ்தானத்தில் ராகு வரும் பொழுது வளர்ச்சி, வருமானங்கள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், நிறைவேறாத ஆசைகள், தீராத ஆசைகள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அடுத்தது கேது பகவான். இந்த கேது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்தார். அப்போ 6ல் கேது இருந்ததுன்னா வம்பு, வழக்கு, கடன், மனக்கவலை, வேலையில் ஒரு திருப்தியே இல்லைங்க, மனசே ஒரு நிம்மதியே இல்லைங்க, என்ன வேலை செஞ்சால் அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது, நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கேது கொடுத்துருப்பார். ஏன்னா 6ல் கேது இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய கேதுவாக இருந்தாலும் நோயோ, கடனோ, வேலையில் ஏதாவது பிரச்சனைகளோ, வம்பு வழக்குகளோ, கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ அடுத்தது அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவரும் மே மாதம் மாறுறாங்க. அப்போ நேரம் அவங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு வருவார். அப்போ 5ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 5 அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை, 5 அப்படிங்கிறது குலதெய்வம். அதை விட என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஞானம், புகழ், அறிவு, பிரபஞ்சத்தின் சக்தி, குல தெய்வத்தினுடைய அருள், ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கேது சப்போர்ட் பண்ணுவார். அருளுக்கு மட்டுமே கேது சப்போர்ட் பண்ணும், பொருளுக்கு கேது என்றைக்குமே சப்போர்ட் பண்ணாது. பொருள்னா ராகு தான், அருள்னா கேது தான், அனுபவம்னா சனி பகவான் தான், சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள்னா குரு தான். இதில் 4 கிரகம் தான் நம்மளைய
வருட கிரகங்களாக எடுத்துக்கிறோம். வருடத்துல இந்த மாதிரி எந்த எந்த கிரகங்கள் நல்லா இருக்கோ அது சார்ந்து அந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப 5ல் கேது வரும்போது என்ன செய்வார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, குலதெய்வத்தினுடைய அருள், ஸ்பிரிச்சுவல் நிறைய மலை பிரதேசங்கள் போகும். ஏன்னா சிம்ம வீட்டுக்கு வரும்பொழுது மலை பிரதேசம், காடு இதெல்லாம் தான் சிம்ம வீடுன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே வரும்பொழுது என்ன பண்ணுவார்னு உங்களை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாமே நிச்சயமாக இந்த மேஷராசிக்காரர்களை கூட்டிகிட்டு போவார். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரிவினைகள், சண்டை சச்சரவு, ஒரு மன வேதனைகள் இதெல்லாமே இந்த கேது 5ஆம் இடத்துலேருந்து கொடுப்பார். கொஞ்சம் 5ஆம் இடங்கிறது குழந்தைகள் இல்லையா, அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு மறதியோ அல்லது படிப்பில் ஏதாவது ஒரு மார்க் கம்மியாக வர்றது அல்லது ஒரு திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அதை ரீதியாக உங்களுக்கு ஒரு மன பாதிப்புகளோ அப்படிங்கிறது கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. ஸோ 5 ஸ்பிரிச்சுவலுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், புகழ், ஞானம், ஜோதிடம் படிக்கிறவங்க, ஞானம் சார்ந்த சாஸ்திரம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிக ஞானத்தை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த கேது நல்லா சப்போர்ட் பண்ணும். அதே போல் பொருளை தேடி போகிறவங்களுக்கு இந்த கேது எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டார். அதுக்கு இந்த ராகு 11க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அருளும் பொருளும் இந்த வருஷம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 2மே கிடைக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 100% நிச்சயமாக ஒரு 70% உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக தான் இந்த வருடங்கள் இருக்குது. ராகுனால நல்ல லாபத்தையும், கேதுவால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஞானத்தையும், சனி பகவானால ஒரு அனுபவத்தையும், அதே போல குரு பகவானால ஓரளவுக்கு பண வளர்ச்சியும் இந்த வருடம் இருக்குது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த வருடம் ஒரு ஜாக்பாட்டான வருடமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.